ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை தலைமை இல்லாததால் தப்பித்த திமுக. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா அஜித்குமார் விவகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அண்ணாமலை தலைமையில் இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது டெஃபினட்டாக பிஜேபி ஒன்றுமே பண்ணலை இந்த விவகாரத்தில் தான் தோணுது. திமுக சொல்லியிருக்காங்க அரசியல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. பட் அவங்க மாத்திரம் என்ன அரசியலாக பண்ணாமல் அவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. நீட் விவகாரத்தை பார்த்தோம்னா அனிதா மரணத்தை வச்சே ஒரு பிண அரசியல் தான் பண்ணாங்க. அண்ணாமலையே சொன்னார். இப்போ இந்த அஜித்குமார் விவகாரத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. சாத்தான் வேதம் உதற கதையாக தான் இருக்குது திமுக பேசுறது. இல்லை பார்த்தோம்னா இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது எந்த அரசியல் கட்சிக்கும். அரசியல் பண்ணுறதை விட அட்லீஸ்ட் புட் தெம் ஆன் த மேட்டும்பாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி ஒன்றுமே பேசலை இவங்க. யாருமே பெருசாக ஒன்று சும்மா அங்கங்கே அதை பண்ணிட்டு விட்டாங்கன்னு தோணுது. அண்ணாமலை இல்லாத பார்த்தா பிஜேபியும் செயலிழந்து போயிருக்கு. ஆல்ரெடி அவங்க ஏடிஎம்கே பிடிஎம் ஆயிட்டாங்க. எதாவது பண்ணோம்னா ஏடிஎம்கே கோச்சுக்குமோங்கிற அளவுக்கு இவனோட இது இருக்கு, நடவடிக்கைகள்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்ப ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் இதுதான் ஏடிஎம்கே ஒன்றும் பண்ணலங்கிறதா ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கு, வருத்தமாகவும் இருக்கு. சும்மா கோர்ட்டில் போய் இது பண்ணோம் அப்படிங்கிறத விட மக்கள்கிட்ட போய் எடுத்துன்னு போனோன்றதே தெரியலையே இவங்களுக்கு அப்படிங்கிறதான் வருத்தமாக இருக்கு. அந்த காலத்திலே பதவி இருந்தபோதே அரசியல் பண்ண தெரியல அவங்களுக்கு. எல்லாத்தையுமே கோட்டை விட்டாங்க. இல்லை யாருமே நேரம் போய் பார்க்கல அந்த அஜித்குமார் குடும்பத்தை போயிட்டு. ஓபிஎஸ் கூட பார்க்கல. டெஃபினட்டாக யாரும் ஏடிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் யாருமே போய் பார்க்கல. பிஜேபி படங்களுமே போய் இது பண்ணல. என்ன நடக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த விவகாரம் அஜித்குமார் பார்த்தோம்னா எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல, போட்டு காட்டடி அடிச்சிருக்கானுங்க. அந்த ஒரு பயங்கரமான இந்த அளவு இவ்வளோ குரூரம் தேவையா? 10 பவுன் நகைக்கு இந்த அளவு குரூரம் தேவை? 1 லட்சம் கோடி என்னமோ சுட்டினா மாதிரி இருக்குது. அந்த அளவு கொண்டு போய் மாட்டடி அடிச்சிருக்காங்க இவங்கன்னு தோணுது. இவ்வளோ பாவம் அந்த பையன் குற்றவாளியானு கூட தெரியாது. சந்தேகத்து அடிப்படையிலே இது மாதிரி போறது அப்படிங்கிறத பார்க்கும்போது கட்சிகள்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல. திமுக தப்பிக்க விட்டாங்கன்னு தோணுது. அதுவும் டிஎம்கேவோட கோயபிள்ஸ் மீடியா பார்த்தோம்னா என்னமோ சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்தாரு, போலீஸ் அதிகாரிகள்லாம் போய் பார்த்தாரு. இது இது பண்ணோம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னாரு. போய் போன்ல போய் ஐம் சாரின்னு சொன்னாரு. பிளஸ் 50 lakhs என்னமோ நிவாரணம் கொடுத்தாங்க. தம்பிக்கு அரசு வேலையும் கொடுத்தாங்க. என்னமோ திமுக ஒண்ணுமே பண்ணாத மாதிரி என்னமோ சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் பேசியிருக்காங்க. வித்தவுட் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இந்த அளவு போயிருக்குமா இந்த விவகாரங்கிறதான் டவுட்டா இருக்கு. எதுக்கு ஒரு யூனிஃபார்மே போடாம இவங்கலாம் போய் அடிச்சிருக்காங்க, போய் மாட்டி அடிச்சிருக்காங்க. எங்க இருந்தா போய் வந்திருக்காங்க, 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் அடிச்சிருக்காங்க இவங்க. டெஃபினட்டா அரசியல் இது பின்னணி இருக்கு இதுல. அப்படியே அரசியல் பண்றதுதான் கரெக்டான விஷயம். சாதாரணமா அடிதடி பண்றதை விட இது ஒரு 50 இதுவே எஃப்ஐஆரே போடாம பண்ணிருக்காங்கன்னும் போது டெஃபினட்டா அரசியல் பிரஷர் இருக்கு. இதுல பிஜேபி கையில எடுத்துக்கணும் இந்த விவகாரத்தை. பெரிய அளவு கொண்டு போயிருக்கணும். இது இப்போ பெரிய ரிபப்ளிக் டிவி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நார்த்ல. என்னதான் டிஎம்கேவோட கோயபிள்ஸ் மீடியா இதை அமுக்கி வாசிச்சா கூட வெளி விவகாரத்தில் பயங்கரமா போயிடுச்சு இந்த விவகாரம். இது இப்போதைக்கு நிக்க போறது இல்ல திமுக அரசுக்கு. ஜஸ்ட் பிகாஸ் 50 lakhs அரசு வேலை தப்பிச்சிக்க முடியாது அவங்க. பட் என்ன இப்ப சிபிஐ என்கொயரின்னு போயிட்டு இருக்கு. அதுல பார்த்தா சிபிஐ என்கொயரியை கொடுத்துட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க இவங்க. அது வேற பண்ணிட்டு தான் சிபிஐ என்கொயரி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கும் இந்த விவகாரத்தை சம்பந்தமே இல்லாத அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க திமுக சாமர்த்தியமா. டெஃபினட்டா தப்பிச்சுன்னு தோணுது. பட் நினைச்சா பட் சிபிஐ என்கொயரி தெரிய வரும். பட் கோர்ட் இன்னும் கை விடல. அவங்க கோர்ட் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க டிஎம்கே அரசு. எப்படி இது மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க, எஃப்ஐஆரே போடல, எங்கெல்லாம் பண்ணிருக்காங்க, இந்த அளவு அடியே அடிச்சிருக்கீங்க போட்டு அவரை அப்படின்னு சொல்லி செம்ம இது கேள்வி கேட்டிருக்காங்க. சாட்சிகள்லாம் அழிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்ல. அப்படிங்கிற போது திமுக தப்பிச்சிட முடியாது. பட் இதை பிஜேபி பெரிய கொண்டு போய் அண்ணாமலை இல்லாதான் பெரிய இதுவாயிடுச்சுன்னு தோணுது. அவர் மாத்திரம் இருந்தாலும் டெஃபினட்டா பெரிய போராட்டம் நடத்தி இது பண்ணிருப்பார். அவர் தலைமையில இல்லாதனால அவர் தன்னிச்சையா செயல்பட முடியல அண்ணாமலையால. அதுதான் ப்ராப்ளம் இதுல விஷயத்துல. ஆனா எனக்கு வேற ஒரு பழைய ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. நான் ஒரு வாட்டி ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனிக்கு போயிருந்தோம். இதுக்கு ஒரு டெமோவுக்கு போயிருந்தோம். அப்போ நாங்கள் கம்ப்யூட்டர்லாம் கொண்டு போயிட்டு இருந்தோம் டெமோக்கு. அப்போ கம்ப்யூட்டரு, மானிட்டரு, மவுஸு இதெல்லாம் சீரியல் நம்பர்லாம் போட்டு அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சும்மா எனக்கு கடுப்பாய் நான் மவுஸ் பேட் இருக்கும் இல்லையா, மவுஸ் மூவ் பண்ணுறதுக்கு மவுஸ் பேட் இருக்கும். அந்த பேடையும் காமிக்கணுமான்னு இது பண்ணேன், நக்கல் பண்ணேன். அப்போ செக்யூரிட்டி காமிச்சார், சின்ன செலோ டேப் ஒன்று காமிச்சார். சார் இது பப்ளிக் செக்டார் கம்பெனி, இது சின்ன இந்த செலோ டேப், நம்ம செலோ டேப் ஒரு ஒர்க்கரோட டிஃபன் பாக்ஸ்ல இருந்தது. வெளில போகும்போது செக் பண்ணுவாங்க எல்லா பப்ளிக் செக்டர் கம்பெனி ஃபேக்டரிலாம் பார்த்தீங்கன்னா. ஒரு ஒர்க்கரோட இதுல இருந்தது, டிஃபன் பாக்ஸ்ல இருந்தது. அவர் இப்போ வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னாங்க. சஸ்பெண்டட். ஸோ அதுதான் நியாயம் அப்படிதான் இருக்கு.
சட்டம் அப்படிதான் செயல்படுறது. பணம் கம்மியாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்க தண்டிக்கப்படுறாங்க. பணம் இருந்து தப்பிச்சு போயிடுறாங்கன்னு தான் தோணுது. 2G 4Gயோட கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆர்ஆர்என் பெயிலு அக்விட்டடு அப்பீலு இப்படின்னு போயிட்டு இருக்கு. விஜயமாலையா தப்பிச்சு போயிட்டாரு வெளிநாட்டுக்கு. அதனால வந்து ஏழ்மையிலையும் நேர்மை, இந்த பையன் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான்னு நமக்கு தோணுது. பட் இந்த அளவு வந்து அதான் ஏழ்மையா இருக்கும்போது நமக்கு வந்து நியாயமா நம்ம பக்கமா வந்து இருக்க மாட்டேங்கிறதான் தோணுது. அதான் வந்து அண்ணாதுரை அந்த காலத்தையே சொன்னாரு, சட்டம் ஒரு இருட்டறை, அது வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, அது ஏழைக்கு எட்டாத விளக்கு அந்த சொல்லிட்டு போயிட்ட அண்ணாதுரை. அந்த மாதிரி தான் இருக்கு இந்த விவகாரத்தில். ஸோ ஒரு ஏழையா இருக்கும்போது வந்து எல்லாமே வந்து இது பண்றாங்க, கொடூரம் நடக்கிறதுன்னு தோணுது. இப்போ இதே அந்த பையன் வந்து பணக்கார பையன் மாதிரி இருந்ததுன்னா நிறைய பயப்படுவாங்க. அங்கதான் வந்து வை பொலிட்டீஷியன்ஸ் வாண்ட் டு அமாஸ் வெல்த்ன்ற இதான் ரீசன். நிறைய பணம் சுருட்டினாங்கன்னா வந்து எல்லாரும் பயப்படுவாங்க அவங்கள கண்டு. இதே வந்து இன்னொருத்த திருடி இருந்தானா கூட வந்து பயப்படுவாங்க அவரை போய். சார் அவரை வந்து உட்கார வச்சு பேசியிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ஸோ அதுதான் வந்து காட்டுறது இந்த விவகாரத்தில். ஸோ டெஃபினட்டா வந்து ஏடிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி இந்த விவகாரத்தில் வந்து மெல்ல கொண்டு பெரிய வாய்ப்பை தவற விட்டாங்கன்னு தான் தோணுது இந்த திமுக அரசு வந்து இதை பண்றதுக்கு, கவுக்கிறதுக்கு. பட் இது இன்னும் எப்படி விவகாரம் என்ன எப்படி போகும்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தோம்னா தானாகவே வந்து பதவி விலகினார். ஏன்னா வந்து இபிஎஸ்க்கு சேர்ந்து செயல்பட முடியாது அப்படிங்கிறனால தான் அவரே வந்து விலகினார். அப்புறம் தான் நயினார் நாகேந்திரன் வந்தார். அவர் இருந்த வரைக்கும் நீங்கள் பார்த்தோம்னா எல்லாத்தையுமே வந்து கட்சியை வளர்க்கல வந்து குறியா இருந்தார் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி வளர்ந்தா தானே வளர்ந்தாலே வந்து கட்சி வளர்ந்தா மற்ற கட்சிகளை வந்து மதிக்கும், தானே வந்து சேரும் அப்படிங்கிறது அவரோட வந்து ஒரு கொள்கையாக வந்தது. அவரோட செயல்பாடும் அப்படிதான் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க இந்த மேனேஜ்மெண்ட் ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் அண்ட் ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் சொல்லுவாங்க. உள்ள இருக்கிற சர்க்கிள் பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், வெளில இருக்கிற சர்க்கிள் வந்து பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் கன்சர்ன். உதாரணத்தை சொல்லணும்னா வந்து பதவிக்கு வரணுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இமீடியட்டா கிடையாது. பட் நமக்கு உடனே இருக்கிறத பார்த்தோம்னா என்ன இருக்கிறத பார்த்தோம்னா நம்ம செயல்பாடுகள். அதில் வந்து கரெக்டாக அண்ணாமலை வந்து குறியா இருந்தார். அவர் படித்த மேனேஜ்மெண்ட் புக்ஸ் எல்லாம் பார்த்தோம், கரெக்டாக வந்து அவர் பணியாற்றி இருந்தார். கட்சியை வளர்க்கறது, நடைப்பயணம் போறது எல்லாம் பண்ணார் அவர். இப்போ அவர் போனாரு பார்த்தோம்னா வந்து பிஜேபி வந்து அப்படியே போய் இவங்க சரண்டர் ஆயிட்டாங்கன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் கூட்டணி வச்சாங்க ஏடிஎம்கே கூட, எடப்பாடி என்ன சொல்றாரோ அதை பத்தி செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட செயல்பாடு இருந்தது. அப்படிதான் இருந்தது கொஞ்ச நாளாவே. அந்த பார்த்தோம்னா முருகன் மாடா வர வரைக்கும் பார்த்தோம்னா வந்து ஏடிஎம்கேவோட பி டீம் மாதிரி செயல்பட்டாங்க பிஜேபி. இபிஎஸ் என்ன தப்பா நினைச்சுக்க போறாரோ அதை நினைச்சுக்க போறாரோ அப்படி இப்படின்ற ரீதியில தான் வந்து இவங்களோட செயல்படமே இருந்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னும் போது அப்புறம் அமித்ஷா வந்து ஒரு இது கட்டளை ஒன்று இட்டாரு, இந்த மாதிரி விஜயையும் உள்ள கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தோம்னா வந்து நமக்கே தெரியுது பிஜேபியும் உணர்ந்திருக்காங்க, அண்ணாமலை இவங்க ஏடிஎம்கே உணர்ந்திருக்காங்க, விஜய் வந்து தேவை, பத்தாது 2 பேரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கா. அப்படின்னா வந்து வலுவான கூட்டணிங்கிற ஒரு இதுவே வந்து ஸ்டேட்மெண்ட்டே வந்து அடிபட்டு போகுது. பட் அது சரி, விஜய் வரட்டும், வராம போட்டோம். விஜய் வந்து பார்த்தோம்னா முன்னே நிறைய பேட்டில் வந்து எல்லாமே ரவீந்திர சார் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. மாதிரி வந்து விஜய் வந்து பலத்தை நிரூபிக்காத ஆள். அவரு 2-3 கட்சி ஆரம்பிச்சு 1 இயர்ல வந்து அப்படியே வந்து கடப்பிலையா போட்டு அப்புறம் திடீர்னு வந்து எங்களை குறி வந்து அசம்பிளியும் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு ஒழிய அவரோட கொள்கைகளாவே வந்து பார்த்தோன்னா அவருக்கே என்ன சொல்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. விஜய் வந்து ஃபர்ஸ்ட் தமிழிசை வந்து வரவேற்றாங்க. அது வரவேற்ற மாத்திரம் பத்தாம சரி வாங்க கூட்டணி வம்சம் கூப்பிட்டா இல்லாம கவிதையெல்லாம் வந்து எழுதி அவரோட சினிமா பத்திலாம் வந்து எழுதி இது பண்ணி ஒரு கவிதாயினி ஆயிட்டாங்க ஒரு தமிழிசை. என்னமோ வந்து அவங்க வந்து ஒரு கவர்னரா இருந்திருக்கோம் அப்படிங்கறதே மறந்து போயிட்டாங்கன்னு தோணுது. தமிழிசை பார்த்தோம்னா ஒரு கௌரவமான பதவி இருந்திருக்கோம், எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆயிடணும், ஒரு அமைச்சர் ஆயிடணும், என்னமா ஆயிடணும், பதவிக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வெறிதான் இருக்கே ஒழிய கட்சியை வளர்க்கறதுல வந்து இவங்க குறியா இருக்கிற மாதிரியே தெரியல. அதையுமே இவங்க மறந்து போயிட்டாங்கன்னு தான் நான் நினைக்க தோணுது. இவங்க தமிழிசையா இருக்கட்டும் சரி எல்லாருமே பார்த்தோம்னா எப்படியாவது வந்து எம்எல்ஏ ஆயிடணும்ன்ற மாதிரி தான் இருக்கு இவங்களோட ஒரு இது. அதை வந்து அது ஒரு பக்கம் போனாங்க, தமிழிசை வந்து ஒரு பக்கம் போனாங்க. அது இன்னொரு பார்த்தா இன்னொரு அடுத்து ராமசீனிவாசன் இருக்காரு, அவரை பார்த்தா அவர் கௌரவமான ஆள் தான், அவர் ஆர்எஸ்எஸ் தாங்க எல்லாம் வந்திருக்கிறவர் தான். அவர் பார்த்தா இன்னும் பெரிய பயங்கரமான ஜாலரா அடிக்கிறாரு விஜய்க்கு. விஜய் தயவுசெய்து இன்னும் வாங்க, நீங்க வராட்டி வந்து ஸ்டாலினும் இவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர், ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு, உதயநிதி வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு,
அட்லீஸ்ட் டு ப்ரிவெண்ட் தீஸ் டூ ஃப்ரம் பிகமிங் மினிஸ்டர்ஸ் அகைன் நீங்க திரும்பி வரணும். இது என்ன மாதிரி ஒரு வேண்டுகோளா இருக்குன்னு தெரியல. விஜய் வந்து தான் கட்சி நடத்துறாரா இல்ல இவனுக்கு கட்சி நடத்துறாருன்றது நமக்கே தெரிய மாட்டேங்குது. விஜய் வந்து கட்சி நடத்துறது தான் வந்து சிஎம் ஆனா தன் கட்சியை வளரணும்னு நினைக்கிறாரு வழியா டிஎம்கே வந்து வரக்கூடாதுங்கிறத பத்தி அவர்கிட்ட கவலை கிடையாது. தான் வளரணும்னு நினைக்கிறாரு. மெயினா வந்து அண்ணாமலை இருந்திருக்கு பார்த்தோம்னா நம்ம கட்சியை வளர்ந்தாலே போதும் தானாவே வந்து பெருசாயிடுவோம் நல்லா க்ரோ ஆகும்ன்றது அவரோட கோட்பாடா இருந்து இவங்களோட கோட்பாடை பார்த்தோம்னா வந்து கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு சொல்லி பேசிக்கிட்டு பஜனை பண்ணிக்கிட்டு கட்சி வளர்ச்சியை வந்து கோட்டை விட்டாங்கன்னா தோணுது பிஜேபி. டோட்டலா வந்து அடிமையாயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஏடிஎம்கேக்கு அடிமை மாதிரி சாசனம் மாதிரி எழுதி வச்சிட்ட மாதிரி தான் இருக்கு. அடுத்தது இப்ப தாமைக்கா பார்த்து கூப்பிட்டுட்டே இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு அதான் டவுட் வருது. கட்சி வந்து பலம் என்ன எந்த நிலைமை இருந்தோம் நம்ம இப்ப எப்படி இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்காம இவங்க பாட்டுக்கு வந்து நேஷனல் பார்ட்டிக்கு மறந்து போயிட்டாங்கன்னு தான் தோணுது இவங்க செயல்பாடெல்லாம் பார்த்தோம்னா. அமித்ஷா சொல்லிருக்காரு விஜய் கூட்டணிக்குள்ள சொல்லிருக்காரு. பட் இந்த மாதிரி ஜாலரா அடியும் சொல்லவே இல்லை சொன்னாரான்னு தெரியல. அவர் பயங்கரமான ஜாலராவா இருக்குது இவங்க 2 பேரும் பண்றது. ஸோ கட்சியை வந்து திரும்பி அகெயின் நோட்டாக கீழே கொண்டு போயிடுவாங்கன்னு தான் தோணுது இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போனாங்கன்னா. டெஃபினட்டா வாட் எவர் அண்ணாமலை ஹார்ட் ஒர்க் போட்டாரோ அது எல்லாமே வந்து வேலைக்கு எரிச்ச நீர் மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்களோட அடிமை சாசனம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவங்க செயல்பாடுகளே வந்து கட்சியை வளர்க்கறதுலே இல்லை. எப்படியாவது பதவிக்கு வரணும் தான் வந்து வந்தா போதும் கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவங்களோட செயல்பாடு. அதுவே வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. பட் அண்ணாமலை எதை பண்ணிட்டு இருக்காரு அவரு எப்படியாவது நம்ம கட்சியை வளர்த்து பண்ணணும் அட்லீஸ்ட் ஸ்டே அஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்களோட செயல்பாடுகள்லாம் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப இதுவாகவே இருக்கு. ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்ட பெரிய ஒரு நேஷனல் லெவல் பார்ட்டி இந்த அளவு விஜய் கிட்ட போய் கெஞ்சறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா இருக்கு. அது மாதிரி இபிஎஸ் கிட்ட ஏடிஎம்கே கிட்டையும் பார்த்தோம்னா வந்து அவங்களுமே முருகன் மாநாட்டில் கலந்துக்கிட்டு இது மாதிரி நான் வந்துக்கவே கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க அவங்க ஏடிஎம்கே. ஏடிஎம்கே தான் வந்து கூட்டணி தேவை, பிஜேபி கூட்டணி தேவை, கட்டாயமா தேவை. அட்லீஸ்ட் ஈவன் இஃப் பிஜேபி லூசஸ் இன் 2026 எலெக்ஷன் கட்சி இருக்கும். பட் ஏடிஎம்கே இருக்காது. 2000 தோத்து போயிட்டாங்கன்னா ஏடிஎம்கே ஹஸ் நெவர் பீன் அவுட் ஆஃப் பவர் ஃபார் மோர் தென் 5 years கண்டினியூஸா நீங்க பாத்தீங்கன்னா. கட்சி ஆரம்பிச்ச காலத்தையும் பார்த்தோம்னா வந்து 1977 பதவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 years கண்டினியூஸ் பதவியில் வந்தாங்க. அப்புறம் திரும்பி கருணாநிதி 2 years, திரும்பி ஜெயலலிதா வந்தாங்க, அப்புறம் திரும்பி கருணாநிதி, அப்புறம் திரும்பி ஏடிஎம்கே இப்படிதான் வந்துகிட்டு இருந்தது. 10 years கண்டினியூஸா வந்து ஆட்சியிலே இருந்துட்டாங்க. ஏன்னா இபிஎஸ் வந்து கருணாநிதி கிடையாது. பதவி காலங்களில் 10 years கிட்டத்தட்ட 20 years கிட்டத்தட்ட சொல்லிக்கலாம் நம்ம. 1975 1996 வரைக்கும் கட்சியை வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு இருந்தார். 2 years பதவிக்கு வந்தார். பட் 2 years தான் இருந்தார் அவர் பதவியில். போயிடுச்சு பதவி. அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட சொல்லிக்கலாம் நம்ம 19 years கண்டினியூஸா பவர்ல இல்லாம கட்சியை வச்சுக்கிட்டு இருந்தது. அந்த சாமர்த்தியம் வந்து இபிஎஸ்க்கு இருக்கான டவுட். ஆல்ரெடி சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து அவங்களோட கட்சியை வந்து கரைஞ்சுன்னு தான் இருக்குது. முக்குளத்தர்லாம் வந்து அகேன்ஸ்டா தான் இருக்காங்க ஏடிஎம்கே. ஏன்னா வந்து எப்ப வந்து உள்ள ஒதுக்க கொடுத்தாரோ இபிஎஸ் மற்ற ஜாதிகள்லாம் வந்து ரொம்ப அகேன்ஸ்டா போயிட்டாங்க ஏடிஎம்கேக்கு. ஸோ தேர் ஆல்சோ அந்த பார்த்தா டிஎம்கேக்கு சப்போர்ட் பார்த்தோம்னா டிஎம்கே ஒன்றும் பெருசா ஒன்றும் சாதிச்சு இல்லை. இந்த மாதிரி ஏடிஎம்கே பண்ணதுனால பன்னீருக்கு வந்து இன்டர்னல் 10.5% ஒதுக்கீடு கொடுத்ததுனால அவங்களாம் வந்து அகேன்ஸ்டா போயிட்டாங்க இவங்க ஏடிஎம்கேக்கு அகேன்ஸ்டா. அது அப்படின்ற இருக்கிற போது இபிஎஸ்க்கு வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அவர் வந்து விஜய் ஒரு வாரம் பார்த்துட்டு இருக்காரு. விஜய் வந்தாக்க ஜெயிக்கிற கூட்டணியாங்கிறது டவுட்டா தான் இருக்கு. விஜய்ங்க வந்தாருன்னா கூட இப்போ விஜய்க்கே வந்து சந்தேகம் வந்திருக்கும். இப்போ தனியா நிலம்னா வந்து ஜெயிப்போமா அப்படின்னு டவுட் இருக்கு விஜய்க்குமே. விஜய் வந்து பார்த்தோம்னா அவரே கொஞ்சம் பயந்தாங்கொள்ளி அரசியல்வாதி தான் நமக்கு தோணுது. எப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து படம் ஓடுறதே வந்து பார்த்தோம்னா பயந்துன்னு தான் இருப்பார் அவர். படம் ஓடணும் அப்படிங்கிறதுல வந்து அக்கறையா இருப்பார். ஏன்னா தோல்விக்கு பயப்படுற ஆள் தான் வந்து விஜய். சப்போஸ் நாளைக்கே வந்து அவர் தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம தோக்க போறோம் தெரிஞ்சதுன்னா வந்து கட்சியை கழிச்சிருவாங்க விஜய். அப்ப இபிஎஸ் என்ன பண்ண போறாருன்னு தான் தெரியல. அதனால பிஜேபியை பொறுத்தவரை மனித சாசனம் எழுதி கொடுக்காம கட்சியை வளர்க்கறதுல பண்ணாலே வந்து பிஜேபி நல்லா வளரும் தான் நம்ம நினைக்கிறோம். அண்ணாமலையோட உழைப்பு வந்து வீண் போகக்கூடாதுன்னு நம்மளுடைய கொள்கையாகவும் இருக்கு. ஜெய்ஹிந்த்.